நண்பர்களே, சென்ற வகுப்பில் பக்தி இயக்கம் என்பதை பற்றி பார்த்தோம். பக்தி இயக்கம் என்ற ஒன்று தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தவை எவை என்பதையும் பார்த்தோம். அந்த பக்தி இயக்கம் எதை முன்னிறுத்தியது என்பதையும் அதன் விளைவாக ஏற்பட்ட நலன்களையும் விரிவாக பார்த்தோம். அதைத் தொடர்ந்து பக்தி இயக்கத்தை ஒட்டி எழுந்த பக்தி இயக்க கால இலக்கியத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். பக்தி இயக்கத்திலே மூவர் முதலிகள் முதலிடம் பெற்றார்கள் என்று பார்த்தோம். அவர்களிலே ஒருவர் சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றவர்களைப் போலவே திருத்தல யாத்திரை செய்தார். சைவ சமயத்தை மீண்டும் உயிரூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிய முயற்சிகளை செய்தார். மற்ற இருவரைப் போலவே இவருடைய வாழ்க்கையிலேயும் சில அற்புதங்கள் நிகழ்ந்தன. அந்த அளவிலே அமையாமல் அவர் வேறு ஒன்றை செய்தார். அதுதான் பிற்காலத்தில் சைவ சமயம் மிகப்பெரிய அளவிலே பேசப்படுவதற்கு காரணமாக அமைந்தது. சுந்தரர் தம்முடைய காலத்திலும் தமக்கு முந்தைய காலத்திலும் இருந்த அடியார்களை எல்லாம் தொகுத்தார். அந்த அடியார்களை பற்றி குறிப்பு எழுதினார். அந்த குறிப்புகள் உள்ள பாடல் திருத்தொண்ட தொகை என்று பெயர் பெற்றது. அதிலே 63 அடியார்களை பற்றி சொன்னார். அவர்களுக்கு தனி அடியார்கள் என்று பெயர். அதே போல 9 குழுக்கள், கூட்டத்தார், தொகையடியார்கள் என்று அவர்களுக்கு பெயர். அப்படி 9 கூட்டத்தாரை பற்றியும் அவர் பாடினார். அடியார்களை பற்றி பாடினார் என்ற ஒரு செய்தியை மட்டுமல்லாமல் இதிலே வேறு ஒன்றை சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கிறது. அடியார்கள் என்ற ஒரே ஒரு வரையறையை வைத்துக் கொண்டு அவர்களை பற்றி போற்றி பாடினார். அவர்களுக்கெல்லாம் அடியவன் நான் என்று தம்மை கூறிக்கொண்டார். சிவனடியார் என்கின்ற ஒரே ஒரு தகுதியை வைத்துக் கொண்டதனாலே ஜாதி, இனம், தொழில் முதலிய எந்த வேறுபாட்டையும் கருதாமல் அனைவரையும் அடியார்களாகவே கொண்டார். இதற்கு மேலாக 9 தொகையடியார்களிலே ஒன்றை சேர்த்தார். அந்த ஒன்று அப்பாலும் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் என்பது ஒரு வரி. அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன். அடிச்சார்ந்தார் இறைவனுடைய அடியை சேர்ந்தவர்கள். அவருடைய அடியார்களுக்கு நான் அடியேன் என்று பாடினார். இந்த அப்பாலும் என்பது எதை குறிக்கிறது? சுந்தரர் தம்முடைய காலத்தில் வாழ்ந்தவர்களை பற்றி பாடினார். அதற்கு முன்னாலே இருந்தவர்களை பற்றி பாடினார். அவர்களுக்கு தன்னை அடியவன் என்று சொல்லிக் கொண்டார். அடியார்களுடைய கூட்டம் என்பது சுந்தரருடைய காலத்தோடு முடிவது இல்லை. அவருக்கு பின்னாலும் அடியார்கள் வரப்போகிறார்கள். இவர் தமிழ்நாட்டிலே பிறந்தவர், தமிழிலே பாடியவர். ஆகவே தமிழ்நாட்டு அடியார்களை பற்றி பாடியிருக்கிறார். நேசநாயனார் போன்ற யாரோ ஓரிருவர் தமிழ்நாட்டு எல்லைக்கு அப்புறம் இருந்தவர்கள். வேறு நாடுகளிலேயும் இருக்கலாம், சுந்தரர் காலத்துக்கு பின்னாலேயும் தோன்றலாம். சாதி, இனம், பிறப்பு, மொழி, நாடு முதலிய பல எல்லைகளை
கடந்து இந்த அடியார்கள் தோன்றலாம். அப்படி அவற்றையெல்லாம் கடந்திருக்கின்ற நிலையை காட்டுவதற்கு அப்பாலும் என்ற சொல் பயன்படுத்துகிறார். அப்பாலும் என்ற சொல் சாதி, இனம், பிறப்பு, மொழி, நாடு முதலிய எல்லா எல்லைகளுக்கும் அப்பால் என்று பொருள்படும். இவ்வாறு எதிர்காலத்தில் வருகின்ற அடியார்களுக்கும் தான் அடியேன் என்று அவர் சொல்லிக் கொண்டார். இதனால் அடியார் திருக்கூட்டம் என்பது ஒரு பெரிய கூட்டமாக அமைந்தது. அடியார்கள் குடியரசு என்ற ஒன்றை அவர் உருவாக்குகிறார். இந்த கருத்து தான் பின்னாலே பெரிய புராணம் தோன்றுவதற்கு காரணமாயிற்று. சுந்தரர் திருத்தொண்ட தொகை என்ற சிறு நூலிலே இந்த அடியார்களை பற்றி பாடினார். பின்னாலே திருமுறைகளை தொகுத்த நம்பி ஆண்டார் நம்பி அதை சிறிது விரித்து திருத்தொண்டர் திருவந்தாதி என்று பாடினார். 12ஆம் நூற்றாண்டிலே வந்த சேக்கிழார் இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு திருமுறைகளையும் மற்ற செய்திகளையும் அகச்சான்றாக வைத்துக் கொண்டு செவி வழியாக கிடைத்த செய்திகளை எல்லாம் புறச்சான்றாக அமைத்துக் கொண்டு தம்முடைய காப்பியத்தை இயற்றினார். சேக்கிழார் சோழனிடத்திலே அமைச்சராக இருந்தவர். எனவே அவருக்கு செப்பு பட்டயங்களும் ஆவணங்களும் மற்ற செய்திகளும் மிக எளிதில் கிடைத்தன. அவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு அடியாருடைய வரலாற்றை மிக விரிவாக எழுதினார். அவர் தாம் எழுதிய நூலுக்கு வைத்த பெயர் திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் என்பாம் என்றே அவர் சொல்லுகிறார். அதை மாக்கதை என்று குறிப்பிடுகிறார். பின்னாலே அது பெரிய புராணம் என்று வழங்கப்படலாயிற்று. இந்த பெரிய புராணம் என்கின்ற பெயர் எப்படி வந்தது, எப்படி அதற்கு பொருந்தியது? பெரியவன் பெரியான் என்று ஆண்டவனை குறிப்பிடுவார்கள். அப்பர் ஒரு தேவாரத்திலே பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே என்று குறிப்பிடுகிறார். பெரியான் என்ற சொல் இறைவனை குறிக்கும். அந்த பெரியவனுடைய பெருமையை இந்த புராணம் பேசுகிறது. சிவனடியார்கள் எல்லாம் சிவனை வழிபட்டார்கள். சிவனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இவர்கள் வாழ்ந்தார்கள். அவனுடைய அருளை பெற்றார்கள். இதை பற்றி சொல்லுவதனாலே இறைவனை பற்றி சொல்லியது அந்த நூல். ஆகவே இறைவனை பற்றியும் இறைவனுடைய பெருமையை பற்றியும் பேசியதனாலே அது பெரிய புராணம். மிகப்பெரிய செயல்களை செய்த அடியாருடைய பெருமையை பேசியதனாலே அது பெரிய புராணம். அவருடைய அருந்தொண்டுகள் பின்னாலே சைவம் வளர்வதற்கு காரணமாக இருந்ததனாலே அது பெரிய புராணம் என்று அழைக்கப்பட்டது. 3 பெருமைகளை பேசுகிறது. இறைவன் பெருமை, அடியார் பெருமை, அடியார் தொண்டின் பெருமை. அந்த வகையிலே இந்த பெரிய புராணம் 12ஆம் நூற்றாண்டு அளவிலே அமைந்திருந்த சைவ சமயத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து கூறியது. சைவ சமயத்தினுடைய வழிபாட்டு முறைகளை கூறியது. தொண்டருடைய பழக்க வழக்கங்களை, நடைமுறைகளை எடுத்து கூறியது. இந்த பெரிய புராணம் எடுத்து காட்டிய அந்த சைவ உலகம் இன்று வரையிலே ஒரு எடுத்துக்காட்டான சமய உலகமாக விரிந்து பறந்து கிடக்கிறது.